ஹாய் ஆல். வெல்கம் டு விபி டேரட் தமிழ். நான் உங்கள் விஷ்ணுப்ரியா, டேரட் கார்டு ரீடர், பெண்டலாம் டவுசிங் எக்ஸ்போர்ட் அண்ட் ஏஞ்சல் ஹீலிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்திக்கான ஒரு பிளஸ்ஸிங்ஸ், கைடன்ஸ், அஃப்ரிமேஷன் அண்ட் மெசேஜ் தான் பார்க்க போகிறோம். விநாயகர் வந்து உங்களோட லைஃப்பில் இந்த விநாயகர் சதுர்த்திக்கான ஸ்பெஷல் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். விநாயகர் வந்து உங்கள் லைஃப்பில் என்ன பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்க போகிறாரு, என்ன கைடன்ஸ் கொடுக்க போகிறாரு, அவருக்கு நீங்கள் எந்த விதமான அஃப்ரிமேஷன்ஸ் வச்சா உங்கள் வாழ்க்கையில் வந்து தடைகள்லாம் வந்து விலகும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைல் 1, பைல் 2 அண்ட் பைல் 3, பைல் 4 சூஸ் பண்ணணும். கடைசி அஃப்ரிமேஷன் வந்து நான் சொல்கிறேன். இந்த விநாயகர் சதுர்த்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே ஒரு நிறைவாகவும் நல்ல ஒரு திருப்பமாகவும் அவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் புது பயணங்களாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் நம்ம சேனல் சார்பாக. ஸோ இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்திக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ அதான் பார்க்க போகிறோம். பைல் 1, பைல் 2 அண்ட் பைல் 3, பைல் 4 அண்ட் அஃப்ரிமேஷன் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? மித்தவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பைல் 1 அண்ட் பைல் 2, பைல் 3, பைல் 4க்குமே பார்த்தீங்கன்னா 2 கார்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். என்னன்றது பார்த்துடலாம். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஓகேங்களா, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் இப்போ ஒரு ஸ்டக் சிச்சுவேஷன்ஸில் இருக்கீங்க. அதில் இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய திருப்பம் கிடைக்க போகுது. இப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய திருஷ்டிகள், இல்லை நீங்கள் எவ்வளோ பெரிய அடுத்தவங்களோட சொல் பேச்சு, இல்லை அடுத்தவங்களோட ஒரு நெகட்டிவ் தாட்டு இதுக்குள்ளெல்லாம் நீங்கள் மாட்டியிருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து கூடிய சீக்கிரமாக வெளியில் வர போகிறீங்க. உங்களுக்கான நெகட்டிவ் அந்த ஆப்டக்கல்ஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வர போகிறீங்க. இல்லை ஆல்ரெடி எதிர்பாராத விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கலாம். சடன்லி ஆர் அன்எக்ஸ்பெக்டடாக சில பேரோட லைஃப்பில் சில இழப்புக்கள், சில இறப்புக்கள் நடந்திருக்கலாம். பட் அது வந்து உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. சில பேருக்கு லவ்வில் பிரேக்கப் ஆகிருக்கலாம், சில பேருக்கு உறவுகளில் வந்து ரிலேஷன்ஷிப் கட் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக சடன்லியாக நீங்கள் எதிர்பார்க்காத டயத்தில் சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க. கூடிய சீக்கிரம் அது எல்லாம் அந்த ஒரு தடை, தாமதங்கள், அந்த ஒரு கெட்ட விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையிலேருந்து ரிமூவ் ஆக போகிறதுக்கான ஒரு அறிகுறிகள் தான் சொல்கிறாங்க. உங்கள் தடைகள் அண்ட் ஆப்ஸ்டக்கல்ஸ் வந்து ரிமூவல் ஆக போகுது பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னு சொல்லி விநாயகர் வந்து இண்டிகேட் பண்ணுறாங்க. பிள்ளையாரோட அருளும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க போகுது. அதாவது உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் வந்து கட்டாகிறதுக்கும் இந்த சமயத்தில் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தேவையில்லாத நபர்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து விலகிறதுக்கும் பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மென்டலி கிளாரிட்டி வந்து உங்களோட விஷயங்களை நீங்களே தேர்ந்தெடுக்கிறதுக்கான அமைப்பு கூட பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நடக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க விநாயகர் சதுர்த்தி பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு விநாயகர் உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸையும் மணி க்ரோத்தையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறாரு அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க. குடும்ப ஒற்றுமை இந்த காலகட்டங்களில் எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். உறவுகளில் நல்ல ஒரு நிலைப்புத்தன்மை, ஸ்டெபிலிட்டி, அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணுறவங்க கூட்டாக சேர்ந்து ஒரு விஷயங்களை முடிவெடுக்கணும் அப்படின்னா அது இந்த காலகட்டங்களில் பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு விநாயகரோட அருள்னால ரொம்பவே சிறப்பாக இருக்க போது. முக்கியமாக குடும்ப ஒற்றுமைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே பெஸ்டான ஒரு டேரட் கார்டாக வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கை முக்கியம். அதே மாதிரி உங்களை நீங்கள் அடிக்கடி ஹீல் பண்ணிக்கணும். கோயிலுக்கு போகிறது, செல்ஃபாக மோட்டிவேட்டாக இருக்கிறது, தியான பயிற்சிகள் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி நீங்கள் உங்களவே அடிக்கடி செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நெகட்டிவ் நபர்கள்ட்ட இருந்தும், நெகட்டிவ் தாட்ஸில் இருந்தும். நபர்கள்ன்றது அடுத்த பட்சம்னா நம்ம மனசவே நம்ம அடிக்கடி சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதையும் இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணுறாங்க. டிவைன் பிளஸ்ஸிங்ஸ் வந்து பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. உங்கள்
ஆசை ஃபுல்லாமே வந்து ஃபுல்ஃபில் ஆகக்கூடிய ஒரு டைம். பிள்ளையாரோட பிளெஸ்ஸிங்ஸ் பைல் 2 சூஸ் பண்றவங்களுக்கு ஓவராலா இருக்கு அப்படின்றதவே அந்த இடத்துல வந்து இண்டிகேட் பண்றாங்க. ஸோ உங்கள நீங்களே அதிகமா கிளென்ஸ் பண்றது, உங்களுக்கு நீங்களே ரொம்ப மோட்டிவேட்டா இருக்கிறது, உங்களுக்கு நீங்களே செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட இருக்கிறது, உங்களுக்கு டிவைன் பிளெஸ்ஸிங்ஸை இன்னுமே அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்றாங்க. பைல் 2 சூஸ் பண்றவங்களுக்கு. நெக்ஸ்ட் பைல் 3 சூஸ் பண்றவங்களுக்கு தான் பார்ப்போம். ஓகே. ஃபைல் 3 சூஸ் பண்ணுறவங்களுக்கு நியூ லவ் ரிலேஷன்ஷிப் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு புதிய ஆரம்பம், புதிய தொடக்கம், அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். லவ் ரிலேஷன்ஷிப், இல்லை ஒரு பிஸ்னஸ், இல்லை ஒரு வேலை, ஒரு கேரியர், எதுலனாலும் உங்களுக்கு ஒரு புது ஆரம்பம், புது தொடக்கம் வந்து வரப்போகுது. எமோஷ்னலாக ஃபுல்ஃபில்மெண்ட் உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் உறவுகளில் இருக்கீங்க அப்படின்னா பாஸ்ட்டில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம். அதில் ஒரு இல்லாத ஒரு எமோஷ்னல் அந்த நியூ லவ் அண்ட் நியூ ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பைல் 3 சூஸ் பண்ணுறவங்களுக்கு. புது வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு புதிய ஜாப் கிடைக்கிறது, பிஸ்னஸ் வாய்ப்புகள் வந்து வர்றது, லோன் வாய்ப்புகள் வர்றது, உங்களை தேடி சில ஆஃபர்ஸ் வர்றது, இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மணி ஃப்ளோ இத்தனை நாள் இல்லைன்றவங்களுக்கு பைல் 3 சூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக மணி ஃப்ளோ இந்த விநாயகர் சதுர்த்தியிலேருந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க. விநாயகரோட ஒரு அருள் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. பைல் 3 சூஸ் பண்ணுறவங்களுக்கு புது ஆரம்பம், நியூ பிகினிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னே சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க விநாயகரோட பிளெஸ்ஸிங்ஸ். நெக்ஸ்ட் பைல் 4. பைல் 4 சூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளையாரோட ஒரு அருள் வாக்குன்னே சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நியூ லைஃப் சைக்கிள் மாதிரி ஸ்டார்ட் ஆக போகுது. டிவைன் யூனிவர்ஸ் வந்து உங்கள் சைடு தான் இருக்குது. இவ்வளோ நாள் வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம். உண்மை உங்கள் பக்கம் இருந்தும் சில பேர்னால பேச முடியாமல் ரொம்ப கஷ்டப்படலாம். இனி அந்த தடைகள், தாமதங்கள், அப்புறம் உங்களுக்கு இருந்த சில எதிர்பாராத ஒரு மனக்கசப்புக்கள் எல்லாமே வந்து நீங்க போகுது. உங்களுக்கான டிவைன் டைம் வந்து பைல் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து ட்ரஸ்ட் பண்ணணும் அந்த விஷயத்த. கணேஷ், அதாவது கடவுள் லார்டு கணேஷ் வந்து அதுக்கு சப்போர்ட்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க. நடக்கும்ன்றத நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களோட உள் மனசு, இன்னர் இன்ட்யூஷன், இன்னர் பவர், அதை வந்து யூஸ் பண்ணுங்க. உங்கள் மனசு சொல்கிறத வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருங்க. அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் உங்களுக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருக்கு. அதை வந்து உங்களுக்கு பிள்ளையாரே சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த வருஷத்துலேருந்து எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு எந்த இஷ்ட தெய்வம் வந்து இருக்கோ அவங்களே உங்களுக்கு அந்த அறிகுறியை காட்டுறாங்கன்றதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? எதிர்பாராத சில ஆப்டக்கல்ஸ், அதாவது தடைகள், தாமதங்கள்லேருந்து இந்த வருஷத்துலேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க அப்படின்னு சொல்லி பைல் 4 சூஸ் பண்ணுறவங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறாங்க. விநாயகரோட பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு நிறைவாகவே இருக்குது. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை ட்ரஸ்ட் பண்ணணும். நடந்துகிட்ருக்க எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு நல்ல டைம் வரும் அப்படின்றத ட்ரஸ்ட் பண்ணணும் அப்படின்றத இந்த இடத்துல வந்து இண்டிகேட் பண்ணுறாங்க. உங்கள் உள் மனசு சொல்கிறதையும் நீங்கள் கேட்கணும். அதான் பைல் 4 சூஸ் பண்ணுறவங்களுக்கான பிளஸ்ஸிங்ஸ் ஆர் மெசேஜ். அதுக்கடுத்து விநாயகர் சதுர்த்திக்கான ஒரு க்ளோசிங் அஃப்ரிமேஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். விநாயகர் சதுர்த்தியிலே நீங்கள் ஒரு சின்ன அர்ச்சனை, இல்லை கோயிலில் போய்ட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிறது, இல்லை கணேசனோட மந்திரங்களை சாண்டிங் பண்ணுறது, எனக்கு எந்த மந்திரமுமே தெரியலங்க அப்படின்னா அட்லீஸ்ட் டிவியில் இல்லை சோஷியல் மீடியாவில் வர்ற ஒரு பாட்டுகளையாவது நீங்கள் கேட்டுக்கிறது உங்களுக்கு மனத்துக்கு ரொம்பவே ஆறுதலாகவும் ரொம்ப நிம்மதியான ஒரு தன்மையையும் கொடுக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி விநாயகரோட துணையும் வளர்ச்சியும் ஆட்டோமேட்டிக்காக இந்த வருஷத்துல வந்து உங்களுக்கு வரட்டும்ன்றதை நானும் வேண்டிக்கிறேன். ஒரு சின்ன மந்திரம், ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு நீங்கள் வந்து முடிஞ்சால் அதை சாண்டிங் பண்ணுங்கள். திரும்பியும் சொல்கிறேன், ஓம் கம் கணபதியே நமக அப்படின்ற ஒரு மந்திரத்தை நீங்கள் சாண்டிங் பண்ணுங்கள். அது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் கிடையாது. எப்போல்லாம் உங்கள் மனசு வந்து ரொம்ப குழப்பமாக இருக்குது, இல்லை புது விஷயங்களை நான் ஆரம்பிக்கணும், இதை ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு இக்கன்னாக வரும்ல சில பேருக்கு சில டைம், அந்த டயத்தில் கூட இதை நீங்கள் சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது அது உங்களுக்கு நிறைவாக இருக்கும். அந்த ரிசல்ட் என்னவா வேணாலும் இருக்கட்டும், இந்த மந்திரத்தை திரும்பியும் சொல்கிறேன்,
சொல்கிறேன். ஓம் கம் கணபதியே நமக அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் லைஃப்பில் எப்பயுமே சாண்டிங்காக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அடிக்கடி சொல்லுங்கள். என்னோட தடைகள் எல்லாம் அழியட்டும், என் வாழ்க்கை புது தொடக்கம் ஆகட்டும். இதை நீங்கள் டெய்லியும் ஒரு அஃப்ரிமேஷனாக கூட வச்சுக்கலாம். திரும்பியும் சொல்கிறேன், என் வாழ்க்கையில் என் தடைகள் எல்லாம் அழியட்டும், என் வாழ்க்கையில் புது தொடக்கம் ஆகட்டும் அப்படின்றதையும் நீங்கள் அஃப்ரிமேஷனாக வச்சுக்கலாம் டெய்லியும். சரிங்களா? இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்திக்கான பிளஸ்ஸிங்ஸ் அஃப்ரிமேஷன்ஸ் பார்த்துருக்கோம். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் விபி டேரட் தமிழ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த பைல் ரெசோனேட் ஆச்சு, எந்த பைல் உங்களுக்கு மனசுக்கு டச்சிங்காக இருந்துச்சு, எந்த விஷயம் உங்களுக்கு டச்சிங்காக இருக்குது அப்படின்றது வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் விபி டேரட் தமிழ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.